பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எங்கள் அன்பாய் நேசிக்கிறவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை தருகிற அற்புத தேவனே, இந்த காலை நேரத்திலும் கூட வானத்தை நாங்கள் அண்ணாந்து பார்க்கிறோம். வானத்தை நாங்கள் அண்ணாந்து பார்க்கிறோம். மன்னாவை நீர் பொழிந்தருளச் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விதவிதமான ஆகாரத்தை கொடுத்து வனாந்தர பிரயாணத்திலே அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவும் இல்லாமல் அவர்களை போஷித்து ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் நடத்தினீரே, உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் ஜீவ தண்ணீருக்காய், வானத்தின் மன்னாவுக்காய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், வானத்தின் மன்னாவை எங்கள் மேல் கர்த்தர் நீர் பொழிந்தருளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அதை உட்கொண்டு ஒரு பலத்தோடு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையை தார். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்க விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் நீர் கட்டளையிடும். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். ஏசாயாவின் நாவில் அக்கினி தழல், அடிமையின் நாவிலும் ஒரு அபிஷேகத்தின் தழலை வைப்பீராக. உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் கர்த்தர் நீர் மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களோடு பேச வேண்டிய செய்தி வேறாக இருந்தது. ஆனாலும் பரிசுத்தத்தை பாதியில விட்டுறப்படாது. பரிசுத்தத்தை என்ன செய்யப்படாதுங்க? பாதியில விட்டுறப்படாது. பரிசுத்தத்தை பாதியில விட்டுட்டா அந்த மனுஷனுடைய நிலைமை பரிதாபம். ஆகையினால பரிசுத்தத்திலே நாம் பூரணராகும்படிக்கு இந்த நாளிலும் உங்களோடு கூட பரிசுத்தத்தை குறித்தே பேச விரும்புகிறேன். காரணம், தேவனுடைய சித்தத்தில் ஒன்று, நீங்கள் வரங்களினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது என்று வேதத்தில் ஒரு இடத்துல கூட இல்லை. இருக்கா அப்படி? நீங்க வரங்களினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லவில்லை. வரங்கள் இல்லாம பரலோகம் போகலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் பரலோகம் போக முடியாது. சத்தமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் இல்லையா? வரங்கள் இல்லாம பரலோகம் போகலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் பரலோகம் போக முடியாது. வரங்கள் இல்லாதவன் கூட தேவனை தரிசிக்கலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தோடு எதை ஒப்பிட்டு சொல்ல முடியும் கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று உண்டு, அது பரிசுத்தமே. ஆமே, அது பரிசுத்தமே. அந்த பரிசுத்தம் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவை. உம்முடைய சித்தம் பரலமண்டலங்களிலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சித்தத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதற்கு 3 அர்த்தங்கள் வேதத்திலிருந்து தியானித்தோம். தீட்டானவைகளுக்கு விலகி இருப்பது, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது, உலகை விட்டு நம்மை மற்றவர்கள் பிரித்து வைப்பதோ இல்லாவிட்டால் நாமே பிரிந்து வாழ்வதோ, அதுதான் பரிசுத்தம்.
அதுதான் பரிசுத்தம். இவைகள் இந்த 3 காரியங்களையும் நம்ம செய்யாம பரிசுத்தம் ஒரு நாளும் நமக்குள்ள வராது. நமக்குள்ள என்ன செய்யாது? வராது. புரியுதா? பரிசுத்தம் வராதுன்னா நாம் பரிசுத்தரை தரிசிக்கவும் முடியாது. எக்கால சத்தம் துணிக்கும், ஆனாலும் இப்படிப்பட்டவர்களுடைய காதுகளிலே இந்த சத்தம் கேட்காது. ஆமென். மத்திய ஆகாயத்திலே மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட திருமணம் நடக்கும், ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அவருக்கு மணவாட்டியாய் இருக்க முடியாது. பரலோகத்திலே விஸ்தாரமான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். இப்படிப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆகையினாலே நல்லா கவனிங்க, புரியுதா? பரிசுத்தம் நமக்கு மிக மிக முக்கியம். இந்த பரிசுத்தம் எதில எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? எதிலெல்லாம் அதாவது பரிசுத்தம் தேவை. இந்த பரிசுத்தத்தை உண்டு பண்றதுக்கு என்ன செய்யணும்? 2 காரியம் செய்யணும்னு சொன்னேன். ஒன்று, அசுத்தமானவைகளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீக்க வேண்டும். அசுத்தமானவைகளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது நீங்களும் நானும் தான். ஆமென். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து அசுத்தமானவைகள் எல்லாவற்றையும் நீக்கும் போது, இந்த நம்ம பிறக்கும் போதே, அதாவது கர்த்தர் நம்மை உருவாக்கும் போதே நம்ம இப்படி இல்லை. ஆனா இடையில பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் கொண்டு வந்து அக்கிரமமான காரியங்களை மனிதனுக்குள்ளே தேவாலயத்துக்குள்ளே வைத்தது போல தேவாலயமாகிய நமக்குள்ள பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்து வச்சிட்டான். ஆனா அவன் வச்சிட்டான்னு அவன் மேல குறை சொல்லக்கூடாது. அதுக்காக பிசாச நான் நல்லவேன்னு சொல்லல, அவன் அப்படிப்பட்டவன் தான். ஆனா நம்ம இடம் கொடுக்காம ஒரு நாளும் பிசாசு நமக்குள்ள எந்த காரியத்தையும் வைக்க முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அப்படிதானங்க இல்லையா? நம்ம இடம் கொடுக்காம ஒருபோதும் பிசாசு தனக்கு சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியாது. நாம் இடம் கொடுத்தால் ஒழிய, நாம் கதவை திறந்தால் ஒழிய, நாம் விரும்பினால் ஒழிய, நாம் ஒத்துக்கொண்டால் ஒழிய பிசாசு ஒருபோதும் உள்ளே நுழைய முடியாது. ஆமென். அப்படித்தானங்க? நம்ம திறந்து கொடுக்கிறோம், நம்ம கதவை திறந்து கொடுக்கிறோம், அவன் உள்ளே கொண்டு வந்து கண்ட காரியங்களையும் வைக்கிறான். எலியாசிப் என்ன செய்தான்? அவன் இந்த தொபியாவுக்கு அதாவது ஆலயத்தின் அறைகளை அவன் திறந்து கொடுத்தான். அவன் திறந்து கொடுத்த போதுதான் இந்த தொபியா தனக்கு சொந்தமான தளவாடங்கள், தட்டுமுட்டுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்க வைத்தான்? தேவாலயத்துக்குள்ள வைத்தான். ஆமென். அப்ப தொபியாவோடு ஒரு சம்பந்தம் இல்லாத வரைக்கும், ஒரு ஐக்கியம் இல்லாத வரைக்கும், தொபியா என்னதான் முயற்சி பண்ணினாலும் தேவ ஆலயத்தின் அந்த கதவுகள் தொபியாவுக்காக திறக்கப்பட முடியாது. ஆமென். ஆசாரியர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய சம்பந்தம் இல்லாம பிசாசு நமக்குள்ள நுழைய முடியாது, தனக்கு சொந்தமான ஒன்றையும் நமக்குள்ள வைக்க முடியாது. ஆமென். அப்படிதானுங்க? நம்ம ஒத்துக்கொள்ளாத பட்சத்துல வைக்கவே முடியாது. முதலாவது அசுத்தமானதை நம்மை விட்டு அகற்றணும். 2வது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன், ஆமென், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பலமுள்ள உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆமென். அது எப்படிப்பட்ட தீர்மானம் தெரியுமா? இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறதுனால ஒருவேளை என் ஜீவன் என்னை விட்டு எடுக்கப்பட வேண்டிய நிலைமைகள் வந்தாலும், ஆமென், என்னுடைய ஜீவன் என்னை விட்டு எடுபடக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் இந்த தீர்மானத்திலே நான் உறுதியாய் இருப்பேன் என்று சொல்லி நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் போது, தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியாய் இருக்கும் போது, புரியுதா, ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த தீர்மானத்தை எடுக்கிற நேரம் கொஞ்சம் கடினமானது. அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கடினமானது ஆனா முடியாதது அல்ல. அப்படிதானங்க? கடினமானது ஆனால் முடியாதது அல்ல. 10 கிலோ அரிசியை தூக்கிட்டு போறது நமக்கு எளிதானது இல்லையா? நமக்கு எளிதானது. ஆனா அதே நேரத்தில் 100 கிலோ அரிசியை தூக்குறது கடினமா இருக்கலாம், ஆனா முடியாதுன்னு சொல்ல முடியாது.
அப்படிதானங்க? அதுக்கு ஆட்டோ தேவையா? தேவையில்லை. என்ன இடத்த கொஞ்சம் மாத்தணும், அதை கையில தூக்கணும், இது தலையில வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி என்னால இதை சுமக்கவே முடியாது, இதை சுமக்கிறத காட்டு நான் பட்டினியாவே கிடப்பேன்னு யாரும் சொல்ல போறது இல்ல, இல்லையா? அதே போல ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம் தான், ஆனால் முடியாதது அல்ல. ஆனால் எந்த ஒரு மனிதன் அதை கடினமாக இருந்தாலும் கூட இதை நான் சுமப்பேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியாய் இருக்கிறானோ, கர்த்தர் அவன் மேல் தன்னுடைய கனிவுள்ள பார்வையை வைப்பார். ஆமென். அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான், ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவான். யாரு? தானியேல் தேசத்தின் பிரதமருங்க. எலெக்ஷன்ல நிக்கல, ஆனா கர்த்தர் அவனை அங்க கொண்டு போய் வச்சுட்டார்ல, இல்லையா? என்னதான் இருந்தாலும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு இன்னொருத்தன் இருந்தான். ஜெயில் கைதியா இருந்தவன் நேரா எங்க போயிட்டான்? அரண்மனைக்கு போயிட்டான், சிறைச்சாலையில் இருந்து. கர்த்தர் பாருங்க அவளை எவ்வளவு எளிதாக இதெல்லாம் செய்தார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்பதற்கு மேலாக உங்க தகுதிக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை செய்யணும்னா தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதற்கு நாங்க முயற்சி செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள்? ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். நீங்க போட்ட அல்லேலியாவிலேயே முயற்சி செய்யற மாதிரி தெரியல. புரியுதா? இதுவரைக்கும் பாஸ்டர் எனக்கு 40 வயசு ஆகி போச்சு, 40 தீர்மானம் எடுத்திருக்கேன், ஆனா ஒன்னாவது ஜனவரி 10க்குள்ள அது பஞ்சரான டயர் மாதிரி ஆயிருது. எது எடுத்த தீர்மானம்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்க, வண்டி ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு போகாது, போக வேண்டிய இடத்துக்கு போகாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆமென், கடினமாய் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே அந்த தீர்மானத்தை எடுத்து அதை நிறைவேற்றுமே. ஆமென். கர்த்தர் மற்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்காத அத்தனை எபிரேயர்களும் சாகிற வரைக்கும் அரண்மனையில வேலை செய்கிறவர்களாகவும் அடிமைகளாகவும் தான் இருந்தார்கள். அவர்கள் அடிமைகளாகவும் அரண்மனையிலே வேலை செய்கிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். ஆனால் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தினால் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள், அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு மேன்மை அடைந்தார்கள். எவைகளில் எல்லாம் பரிசுத்தம் வேணும்? வாயில நாவில, கண்களில, காதுகளில, அப்படிதானங்க? இவைகளில் எல்லாம் நமக்கு பரிசுத்தம் தேவை. ஓகே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம், இப்படி ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது, இவ்விதமாய் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது பரிசுத்தமாய் இருப்பவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தமாய் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன? இதுல ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். நல்லா, இதுதான் முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டியது. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம் இட்டான். அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று. ஒன்ஸ் மோர், இன்னொரு முறை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. சொல்லியிருக்கலாம்ல. அவன் என்ன சொன்னா? பிசாசு சொல்லுகிறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனே, உன்னுடைய ஆராதனை எனக்கு வேண்டாம். எப்படிங்க? நம்ம அப்படித்தானே ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே,
ஆண்டவர் சொல், வாயமூடு, ஷட் யுவர் மவுத், வாயமூடு. இப்படிப்பட்ட அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனுடைய, பாவம் நிறைந்தவனுடைய, பரிசுத்தம் இல்லாதவனுடைய, பரிசுத்தத்துக்கு மாறாய் ஜீவிக்கிறவனுடைய ஒரு ஆராதனை எனக்கு தேவையில்லை, வாயமூடு அப்படின்னாரு. ஆமே. ஆராதிக்கிறது முக்கியம் இல்ல, ஆராதனை நல்ல ஒரு எஃபெக்டா இருக்கணும்னா எப்படிங்க சொல்லுங்க? ஆராதனைங்கிறதுங்க ஒன் வே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறது மட்டும் கிடையாதுங்க. ஆராதிக்கிற நேரத்தில் இது மேல போகும், அங்கிருந்து ஆசீர்வாதம் கீழே இறங்கும். ஆமென். ஆராதனை என்பது என்னங்க சொல்லுங்க? கீழே இருந்து துதி மேல போகும், மேல இருந்து ஆசீர்வாதம் கீழே வரும். அப்படிதானே? நம்ம சில வேலைகள்ல பாருங்க, இது ஒன் வேயா தான் இருக்கு. இங்க இருந்து தான் போய்கிட்டே இருக்கு, அங்க இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது இல்லையா? காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாதவர்களின் ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவர்களின் ஆராதனை என்ன செய்கிறார்? கர்த்தர் அருவருக்கிறார். ஆராதிக்கிறதுக்கு முதலாவது நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆராதிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆமா, இவன் ஆண்டவரை பார்த்து ஒண்ணுமே சொல்லல. காலத்துக்கு முன்ன நீங்க எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. நீர் தேவனுடைய பரிசுத்தர். நீர் யாருங்க? அப்ப ஆண்டவரை புகழ்ந்து அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னார், வாய மூடு, உன்னுடைய ஆராதனை எனக்கு தேவையே இல்லை. ஆமென். உன்னுடைய ஆராதனை எனக்கு தேவையே இல்ல, வாய மூடு. ஏன்னு கேட்டா, பரிசுத்தம் இல்லாத பரிசுத்தமான ஜனங்களை இடறச் செய்கிற, பரிசுத்தத்துக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு ஜனங்களை தடை பண்ணுகிற ஈன பிசாசே, உன்னுடைய ஆராதனை எனக்கு வேண்டாம். ஆமென். ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்கய்யா? அப்ப நாங்க ஆராதிச்செல்லாம் வேஸ்டா அப்படின்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ஆராதனை மேல போகணும், அபிஷேகம் கீழே இறங்கணும். ஆராதனை மேல போகணும், அக்கினி நம்ம தலையில வந்து விழணும். அழிக்கிற அக்கினி இல்ல, அபிஷேக அக்கினி. அல்லேலூயா. ஆராதனை மேல போகணும், ஆசீர்வாதம் வந்து இறங்கணும். ஆமென். அப்ப நம்ம ஆராதிக்கணும். ஆராதிக்கிறோம் என்றால் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கும் போது அந்த ஆராதனைக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. அல்லேலூயா. இயேசு என்னங்க பண்ணாரு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 5 அப்பம் 2 மீன், வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, அங்க ஒரு ஆராதனை பாத்தீங்கன்னா 5 என்ன முடியாத அளவா மாறிடுச்சு. அப்படித்தானங்க? அப்ப மேல போச்சு ஆண்டவருடைய துதி, கீழே இறங்கினது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப நம்ம ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்க? பரிசுத்த அலங்காரத்தோடு. ஆமென். ஆண்டவர் அதான் சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். அப்ப நம்ம கர்த்தரை அவ்விதமாக ஆராதிக்கிறோம். இப்ப நம்ம அவ்விதமாக கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில இங்கே நடந்த சம்பவம் என்ன? ஒருத்தன் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா? அது என்ன ஆலயம்? ஜெப ஆலயம். ஜெப ஆலயம்னு சொல்ற நேரம் எருசலேமிலே ஒரு தேவாலயம் இருந்தது. ஆனா அவைகளுக்கு பாத்தீங்கன்னா அதே போல கிளைகள் அங்கே நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே இருந்தது. அதற்கு பேர் ஜெப ஆலயம் இல்லையா? இந்த ஜெப ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் திரளாய் இருந்தார்கள். இந்த ஜெபாலயத்துல ஜனங்கள் திரளாய் இருந்தார்கள். ஆராதனை பாத்தீங்கன்னா எப்பயும் நடந்துச்சு, பைபிள் ஸ்டடி நடந்துச்சு, ஆவியின் கூட்டம் நடந்துச்சு, காத்திருப்பு கூட்டம் நடந்துச்சு. இப்ப நம்ம பாணியில சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே நடந்துச்சு. ஆனா அந்த ஆராதனையில பாத்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவனு வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் எவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரியல, எவ்வளவு நாளா வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரியல. ஆனால் அந்த ஜெப ஆலயத்துல யாரு வந்து உட்கார்ந்து இருக்கிறா? விசுவாசிகளுக்கு நடையில யாரு வந்து உட்கார்ந்து இருக்கா சொல்லுங்க? உங்க பக்கத்துல காலியா இருக்கிற சீட்டை பாருங்க. சரி, நம்ம பாக்குறாங்க, பைதான் இருக்கு. சரி, பிசாசு வந்து உட்கார்ந்து இருக்கான்னு பாருங்கன்னு. சரி, அப்ப அங்க வந்து யாரு உட்கார்ந்து இருக்கிறா? இடையில வந்து பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வந்து காலியா இருக்கிற சீட்ல தான் உட்காரவன் அர்த்தம் இல்ல, காலியா இருக்கிற இருதயத்திலே வந்து உட்கார்ந்துருவான். ஆமே. சுத்தம் இல்லாத பரிசுத்தம் இல்லாத உள்ள வந்து காலியான உள்ளம், அந்த உள்ளத்துக்குள்ள என்ன செய்வான்? வந்து உட்கார்ந்துடுவான். புரியுதா? இயேசு இல்லாத உள்ளம்
காலியான உள்ளம். அந்த உள்ளத்துக்குள்ள வந்து அவன் என்ன செய்வான்? உட்கார்ந்துக்குவான். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து அங்க போன நேரத்துல பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவனும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆராதனையில ஒழுங்கா ஆராதிக்கிற மனுஷனா தான் இருந்தான். அவன் ஆராதிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஆராதிக்கிறான், பிரசங்கம் கேட்கிறான், காணிக்க கொடுக்கிறான், எல்லாம் செய்யற மாதிரி. யாரு மாதிரி? நீங்க செய்யற மாதிரி அவனை என்ன செய்கிறான்? அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அப்ப இத்தனை காரியங்களையும் செய்து கொண்டு இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு அசுத்த ஆவி உள்ளே இருந்தது. ஆனால் அசுத்த ஆவியோடு அத்தனை காலங்கள் உள்ளே வந்து அவன் வருகிறான், ஆராதிக்கிறான், காணிக்கைகளை செலுத்துகிறான், பிரசங்கம் போக கேட்கிறான். புரியுதா? ஒருவேளை அவன் கமிட்டியில இருந்தானோ தெரியல, எதுல இருந்தானோ அவன் தெரியாது. ஆனாலும் உள்ள வர்றான், போறான், எல்லாம் செய்யறான். ஆனால் பிசாசோட தான் இருந்தான். யாரோட இருந்தான்? பிசாசோட தான் இருந்தான். ஒரு நாள் அந்த ஜெப ஆலயத்துக்கு, பல ஜெப ஆலயத்துக்கு போகிற இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே அவர் வந்தபோது, அவர் அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே வந்தபோது இவனால் அங்க உள்ள இருக்கவே சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு நடையில கம்ஃபர்டபிளா உட்கார்ந்திருக்கான். யார் கடையில? சொல்றது புரியுதா? விசுவாசிகளுக்கு நடுவில் எப்படி உட்கார்ந்து இருக்கான்? ரொம்ப வசதியா வாய்ப்பா உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா இது அனலும் இல்ல குளிரும் இல்ல, அத்தனை அப்படி உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு இடையில உட்கார்ந்த ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அவன் அங்க அப்படி நல்ல வசதியா கம்ஃபர்டபிளா உட்கார்ந்து இருக்கான். சில பிசாசுகள் இங்கேயும் கூட கம்ஃபர்டபிளா உட்கார்ந்து இருக்கு, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். புரியுதாங்க? அப்ப நல்ல வசதியா வாய்ப்பா உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் அன்னைக்கு இயேசு வந்துட்டாரு. அவர் யாரு? அக்கினி. அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்ததை அவன் பார்க்கிறதுக்கு முதலியே ஏதோ ஒண்ணு தன்னிலே செயல்படுவதை அவன் அறிகிறான். உள்ள உட்கார முடியல, உள்ள உட்கார முடியல. கடந்து அவர் உள்ளே போனார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர். காலத்துக்கு முன்னே எங்களை எதற்கையா? ஒரு காலம் இருக்கு. அது எந்த காலம்? எங்களை கட்டி போடுகிற ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல நீர் கட்டி போடலாம் இல்லையா? இப்பயே வந்து கொஞ்சம் கூட வேலை செய்ய விட மாட்டீர் போலயே. சபைக்குள்ள வந்தேன், ஏதோ ஒரு கிறுகிறுப்பை உண்டு பண்ணலாம், சலசலப்பை உண்டு பண்ணலாம், சபைக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம், சபைக்குள்ள ஆவியில நிறவி இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி எல்லாத்தையும் கலைச்சு விடலாம், சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு வந்தேன் ஐயா. சில காலங்கள் நான் உள்ளேயே தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் போகல. இவங்கெல்லாம் எனக்கு நல்ல சுகமா இருந்தாங்க. நீர் ஒரு ஆள் வந்தா போதே, என்னால் இருக்கவே முடியல. ஏன்? அவன் அந்த ஜனங்களுக்கு நடுவிலே நல்ல சுகமாய், அந்த சுனேமியால் சொன்னா தெரியுமா, ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா சொன்னது? அதே மாதிரி பிசாசு வந்து சபையில் இருக்கிற ஜனங்களின் நடுவே சுகமாய் குடியிருந்தான். அவனை டிஸ்டர்ப் பண்ணதே இயேசுதான். ஆமே. அவனை டிஸ்டர்ப் பண்ணது யாரு? இயேசு. ஆமே. உள்ள வந்தார், இவனால் இருக்கவே முடியவில்லை. உள்ளே வந்தார், இவனால உள்ள இருக்கவே முடியல. காரணம் என்ன? விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் இல்லை. அவன் சொல்லுகிறான், காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ? நீர் தேவனுடைய பரிசுத்தன். நீர் யாரு? அப்ப நீர் தேவனுடைய பரிசுத்தன். பரிசுத்தராய் நீர் இருக்கிறதுனால என்னால இங்க இருக்க முடியல. நீர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால என்னால இங்க இருக்கவே முடியவில்லை. அப்ப நமக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் அதனுடைய விசேஷம் என்ன? ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு நடுங்குவான். ஆமென். எல்லாம் கவனிக்கணும். பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு என்ன செய்வான்? நடுங்குவான். இன்னைக்கு பிசாசு பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம், எவனை விழுங்கலான்னு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒருவேளை உங்க பக்கத்துல இருந்த விசுவாசியை விழுங்கி இருக்கலாம், அடுத்து நீங்க தான் ஒப்ப போறத வாய்க்குள்ள.
அவன் உங்களை அடுத்தது டார்கெட் பண்ணிட்டான். நான் விழுங்குறேனா இல்லை பாருன்னு சொல்லி, என்னப்பா இது, விழுங்குறனா இல்லையா பாருன்னு சொல்லி அவன் டார்கெட் பண்ணிட்டான். அவன் டார்கெட் பண்ணின ஆளுல ஒருவேளை அடுத்தது சொல்லுங்க நானாக இருக்கலாம். எப்படிங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? நான் இதை சொல்றதுக்கு காரணம் நீங்க அப்படியே போகணுங்கிறதுக்காக இல்ல. அடுத்தது நான் தான் விழுந்து போவேன் போல என்றால் நான் கொஞ்சம் என்ன ஸ்டடி பண்ணி கொள்ளலாம். ஆமென். அதுக்கு தான் சொல்றேன், பக்கத்தில் உள்ளவன் விழுந்து போய்விட்டான், அடுத்தது நானாக இருக்கலாம். பக்கத்தில் உள்ளவனுடைய விசுவாசத்தை அவன் விழுங்கிட்டான், அடுத்தது அவன் என்னை விழுங்கலாம். ஏன் விசுவாசத்தை அவன் என்ன செய்யலாம்? விழுங்கலாம். அவன் கிறிஸ்துவை விட்டு பக்கத்தில் இருந்தவனை கொண்டு போயிட்டான், அடுத்தது என்னையும் அவன் கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. அப்படியானா பக்கத்தில் உள்ளவனை தொட்ட பிசாசு, அவனிடத்திலே வந்த அந்த சத்துரு என்னிடத்துல வராம இருக்கணும்னு சொன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். ஆமென். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, யோபுவையும் அவனுடைய கூடாரத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். அது என்னங்க வேலி? யோபுவின் பரிசுத்தம் தான் அவனுடைய வேலி. யோபுவினுடைய பரிசுத்தம் தான் வேலி. வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு என்கிற மனிதனை குறித்து, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிற பொருட்கள் என்ன தெரியுமா? உத்தமம், சன்மார்க்கம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தின் நிமித்தம் பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிறோம்ல, இது அத்தனையும் பரிசுத்தம் என்கிற மாத்திரைக்குள்ள இருக்கு. ஆமென். புரியுதாங்க? அப்ப உத்தம வாழ்க்கை இல்லாமல் ஒரு மனிதனிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. அவன் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனிடத்திலே இல்லாவிட்டால் அவனிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்ப பரிசுத்தத்துக்குள்ள எதெல்லாம் இருக்கு? உத்தமம், சன்மார்க்கம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த சுபாவங்கள் யாருக்குள்ள உண்டு? யோபுவுக்குள்ள. அந்த பரிசுத்தம் தான் அவனை வேலி அடைத்து காத்தது. ஆமென். அந்த பரிசுத்தம் தான் அவனை சுற்றிலும் அவனுக்கு வேலியாக அமைந்தது. அந்த பரிசுத்தம் தான் அவனை சுற்றிலும் அவனுக்கு வேலியாக அமைந்தது. பிசாசு உங்களை தொடாம இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? சிலர் படுக்கிற நேரம், ஒரு டீச்சரை எனக்கு தெரியும், அந்த டீச்சர் கட்டில கிட்டத்தட்ட 6-7 பைபிளை மெத்தைய சுத்தி வச்சிருப்பாங்க. பிசாசு தொடக்கூடாதான். என்ன செய்யக்கூடாதா? அம்மா தலைமாட்டில் 1, சைடில் 2, அந்த சைடில் 2, என்ன ஜன்னல் வழியா தொட்டுவோம்ல அதுக்கு கால் மாட்டில் 1, இத்தனையும் வச்சுதான் அந்த டீச்சர். வேற எங்கேயும் இல்லை, குன்னூரில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் இருந்த டீச்சர் தான் படுத்து தூங்குவாங்க. அத்தனை பைபிளையும் வச்சு அவங்க படுத்துக்கிட்டு அவங்க தூங்குவாங்க. ஆனாலும் போடுங்க சொல்லுவாங்க, எனக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, ஜெபம் பண்ணுங்க. பிசாசு ரொம்ப போராடுறான். ஏன் போராடுறான்? பிசாசு உன்னை தொடாம இருக்கணும்னா பரிசுத்தம் உனக்கு வேலியாக அமைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நம்முடைய வேலியாக அமையுமே ஆனால் பிசாசினுடைய ஒரு ஜம்பங்களும் உன் வாழ்க்கையில பலிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை அனுமதித்தால் ஒழிய ஒன்றும் உன்னை அண்ட முடியாது. உலகம் முழுவதும் தேடினான் ஒரு உத்தமனை கீழே வீழ்த்துவதற்கு. ஆனா அந்த யோபுவை உலகம் எங்கிலும் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? அவனுடைய பரிசுத்தம் அவனை மறைத்து பாதுகாத்து வைத்திருந்தது. ஆமென். அப்ப அந்த பரிசுத்தம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. அப்படித்தானேங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு நடுங்குவான். ஆமென். பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு என்ன செய்வான்? நடுங்குவான். பிரசவத்துக்காக உங்கள்கிட்ட இதை சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
கேளாதவர்கள் இருந்தால் கேளுங்க. பிரசவத்துக்காக ஒரு நல்ல ஒரு விசுவாசி சகோதரி, நல்ல பரிசுத்தமான சகோதரி, கர்த்தருக்கு பயந்த ஒரு சகோதரி. அந்த சகோதரி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போனா பிரசவத்துக்காக அட்மிட் ஆகி அந்த சகோதரி அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மாதிரி அந்த சகோதரிக்கும் பிரசவ வேதனை வந்தது. பிரசவ வேதனை வந்தா நிறைய பேர் எப்படி கூப்பிடுவாங்க? மாமோய் அப்படின்வாங்க. எப்படி? மாமா அப்படின்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வேதனை வந்துருச்சுன்னா அம்மா அப்படின்வாங்க. இந்த சகோதரி மாமாவையும் கூப்பிடல, அம்மாவையும் கூப்பிடல. இந்த சகோதரி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கட்டில விட்டு கீழே இறங்கிருச்சு. கட்டில விட்டு கீழே இறங்கி அந்த கட்டில பின்பக்கம் இருக்கு பாருங்க, ஆஸ்பத்திரியில் அந்த கட்டில கம்பி இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிச்சு. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிச்சு, சத்தமா பேசிச்சு. ஆமென். அப்படி அந்நிய பாஷை பேசுற நேரம் நல்லா கம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அந்நிய பாஷை பேசுற நேரம் என்னடா எல்லாருமே மாமான்னு கூப்பிடுவாங்க, அம்மானு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க, இது என்னமா புதுசா இந்த அறையில இருந்து வேற விதமான ஒரு சத்தம் வருகிறதே என்று நர்சம்மா உள்ள வந்து நுழைஞ்சா அது பொத்துன்னு கீழே விழுந்து, ஐயோ நான் போயிடுறேன் என்ன விட்டுரு, நான் போயிடுறேன் என்ன விட்டுரு, நான் போயிடுறேன் என்ன விட்டுருங்குது. யாரு இது? சொல்ல வேண்டியது பிரசவத்துக்கு வந்த சகோதரி தான். ஆண்டவரே விடுவிச்சிருவோம், நான் போயிடுறேன் நான் போயிடுறேன்னு. ஆனா அந்த சகோதரி அந்நிய பாஷையில பேசுது. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசினா அறைக்குள்ள வந்த நர்ஸ் அம்மாக்குள்ள பாத்தீங்கன்னா பிசாசோட தான் இத்தனை நாள் ஊசி போட்டிருக்கு, பிசாசோட தான் இத்தனை நாள் மருந்து கட்டி இருக்கு, பிசாசோட தான் இத்தனை நாளைக்கும் ஆபரேஷன்ல அசிஸ்ட் பண்ணிருக்கு. டாக்டருக்கு அதை எடுத்து கொடுத்து இதை எடுத்து கொடுத்து பிசாசோட. இந்த அம்மா போட்ட அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி பேசினதுல அது கீழே விழுந்து நர்சம்மா என்ன விட்டு நான் போயிடுறேன், ஐயோ நான் போயிடுறேன் என்ன விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு. இது நர்சம்மா. இப்ப பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு வந்த சகோதரிக்கு வழியே இல்லாம, அது வழியே தெரியல. அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சிருச்சு இது ஒரு பிசாசுன்னு. டாக்டர்லாம் ஓடி வந்துட்டாரு. டாக்டர் வந்து அப்ப என்ன செய்ய முடியும்? ஆபரேஷன் பண்ண முடியும்? நர்சம்மாவுக்கு இல்ல. மருந்தா கொடுக்க முடியும்? இல்ல, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சகோதரி போய் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நர்ஸை விட்டு வெளியே போ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாங்க. அந்த சகோதரி டப்புன்னு எந்திரிச்சு நல்ல சுகத்தோடு எந்திரிச்சு நிக்குது. எனக்கு என்ன நடந்துச்சு? அது நீ தான் சொல்லணும். உனக்குள்ள ஒரு காத்து. என்ன காத்து? ஆமா, பம்பில் அடிக்காத காத்து. உனக்குள்ள ஒரு காத்து. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இந்த இடத்துல இந்த காத்து இருக்கோ தெரியல. ஆமென். நல்லா கவனிக்கணும், புரியுதா? கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் போது, ஆமென், மறைந்திருக்கிற ஆவிகள் கூட வெளியே, மறைந்திருக்கிற ஆவிகள் கூட உள்ள இருக்க முடியாது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இது வந்து நம்ம சும்மா சும்மா இந்த அற்புதங்கள்ல நடக்காது. அபிஷேகம் நமக்குள்ள எப்ப வரும் என்றால் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போது. ஆமென். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர், அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் என்ன செய்யுங்க? பிசாசு நடுங்கும். ஆமென். எத்தனை பேருக்கு அதில் சந்தோஷம் இருக்கு? அப்படி நடுங்குனா நல்லது தானே. எத்தனை காரியத்தில் உங்களை நடுங்க வச்சிருச்சு, அப்படி தானேங்க? நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், இதுக்கெல்லாம் உபவாசம் போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள். பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு நடுங்கும். ஆமென். அவனுடைய எந்த தந்திரங்களும் நம்மிலே பலிக்காது, அவனுடைய எந்த திட்டங்களும் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் நடக்கணும்னா நம்ம ஜீவியத்தில் தேவை பரிசுத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுங்க. பிரசங்கம் முடியல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரிடத்துல இந்த பரிசுத்தத்துக்காய் கெஞ்சுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
இத்தனை காலங்கள் அவன் நம்மை நடுங்க வைத்தது போதும். இத்தனை காலங்கள் அவனுடைய கிரியைகளினால் நானும் நம்முடைய குடும்பங்களும் சின்ன பின்னமாய் ஆனது போதும். இத்தனை காலங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நாம் பட்ட பாடுகள் போதும். இது பிசாசின் கிரியைகள், இது பிசாசின் செயல்கள் என்று புலம்பினதும் அழுதது போதும். இனி வரப்போகிற நாட்களிலே அவனுடைய ஜம்பங்கள் ஒன்றும், அவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் ஒன்றும் என் வாழ்க்கையிலே பலிக்காதபடிக்கு கர்த்தாவே என் பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபையை தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதற்காகவும் நான் எதையும் இழப்பேன், பரிசுத்தத்துக்காக நான் எதையும் இழப்பேன், இந்த பரிசுத்தத்துக்காக நான் எதையும் இழப்பேன். ஆனால் எதற்காகவோ இந்த பரிசுத்தத்தை நான் இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கவனியுங்கள், சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18 வாசியுங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என்னுடைய இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆகில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை, பாவ சிந்தை உடையவனாக நான் இருப்பேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்மால எல்லாமே செய்ய முடியும்னா எதுக்குங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாமே இந்த புஸ்தகத்தை, இங்க கீழே இருக்கிற புஸ்தகத்தை எடுத்து இங்க வைக்க முடியும். இதுக்கு நான் உபவாசம் போட்டு ஆண்டவரே இந்த கீழே வைத்திருக்கிற புஸ்தகம் மேலே வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படிதானுங்க? அப்ப ஆண்டவருடைய ஒத்தாசையை நம்ம எப்ப தேடுகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களுக்கு கடினமானது என்கிட்ட கொண்டு வாங்க சொன்னாரா இல்லையா? உபாகம் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. 1வது அதிகாரம் 17வது வசனம். உங்களுக்கு கடினமானதை நீங்க என்ன செய்யுங்க? என்னிடத்திலே கொண்டு வாங்க. ஏன் அது கடினமானதவியா? உன்னால் அதை செய்ய முடியல, உன்னால் அதை நிறைவேற்ற முடியல, உன்னால் அதை செய்ய முடியல, உன்னால் நிறைவேற்ற முடியல. திணறி போயிருக்கிற, திகைத்து போயிருக்கிற, திணறி போயிருக்கிற, திகைத்து போயிருக்கிற. அப்ப உன்னால செய்ய முடியாத இந்த காரியத்தை செய்வதற்கு யாருடைய உதவி தேவை? சொல்லுங்க. கர்த்தருடைய உதவி தேவை. உதவி தேவையா இல்லையா? ஆனா சில வேளைகளில் பாருங்க, இப்படி எமர்ஜென்சி கால் நம்ம ஆண்டவருக்கு போடுவோம், எமர்ஜென்சி கால் போடுவோம். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் அழைக்கிற நபர் சொல்லுங்க தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். நம்ம அவசரமா போடுவோம், ஆண்டவரே உண்மை இல்லாமல் வேற வழியே இல்லை, நீர் தான் உதவி செய்யணும்னு இல்லையா? ஆனா அங்கிருந்து பதில் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். சற்று நேரம் கழித்து, இல்லாவிட்டால் சற்று நேரம் பொறுத்து நீங்க என்ன செய்யுங்க? டயல் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சற்று நேரம் என்பது உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு கர்த்தரை கூப்பிடுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்படிதானுங்க இல்லையா? அநேக நேரத்தில் பாருங்க, கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு என்ன கிடைப்பதில்லை? பதில் கிடைப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு அழகாக தாவீது மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆகில், என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆகில் என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை, என்ன சிந்தைங்க? அக்கிரம சிந்தை. நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆகில் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல? சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல? என் ஜீவியத்தில் நான் எல்லாம் சரியா இருந்தா கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஆமென். வசனம் சொல்லி இருக்கு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிங்க பாப்போம். ஐசாயா chapter 1 verse 15. ஏசாயா 1:15. அதற்கு ஆண்டவர் காரணத்தை சொல்லுகிறார். நீங்கள் உங்கள்
உங்கள் கைகளை விரித்தாலும் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் என்னிடத்திலே உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் அதை கேளேன். அதற்கு காரணம் சொல்றாரு. நீங்கள் விரித்து என்னை நோக்கி பார்த்தீர்களே கைகள், அந்த கைகள் இரத்தத்தினால் குற்றத்தினால் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. புரியுதா? நிறைந்திருக்கிறது. ஆகையினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? செவி கொடுக்க மாட்டேன். இப்ப பாருங்க, இது தானியேல் ஜெபம். தானியேல் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? தானியேலே, நீ எனக்கு பிரியமான புருஷன். 12வது அதிகாரம் நினைக்கிறேன், 12வது அதிகாரம் நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு பிரியமான புருஷன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன கிடைச்சது? பதில் கிடைச்சது. காரணம், தானியேலே, உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தையே கிடையாதையா. நீ எப்ப பார்த்தாலும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரை எப்படி ப்ளீஸ் பண்ணலாம், ஆண்டவருக்கு எப்படி ப்ளீஸ் பண்ணலாம், ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்கலாம், ஆண்டவருக்கு ஏற்ற வகையில எப்படி ஜீவிக்கலாம், இதுதானையா உன் சிந்தை. எப்ப பார்த்தாலும் நீ அதே சிந்தையோட தானே இருக்கிற. ஆகையினால் நீ எனக்கு பிரியமான புருஷன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, இங்க என்ன சொல்லி இருக்கு? மிகுதியாய் நீ ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கைகளை நீ உயர்த்தினாலும் நான் அதை பார்க்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். காரணம் என்ன? கைகள் இரத்தத்தினால் உன்னுடைய கைகளில பரிசுத்தம் இல்லை. உன் கைகளில் என்ன கிடையாது? பரிசுத்தம் இல்லை. உன் கைகளிலே பரிசுத்தம் இல்லாதபடியினால் உன் ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேன். பரிசுத்தத்தினுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம், பிசாசு நம்மை கண்டு நடுங்கும். ஆமென், சொல்லுங்க சத்தமா, சத்தமா. நானே பிசாசு அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப கவனிங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நான் பரிசுத்தமாய் இருந்தால் பிசாசு என்னை கண்டு நடுங்கும். நான் பரிசுத்தமாய் இருந்தால் பிசாசு என்னை கண்டு, சொல்லுங்க, நடுங்கும். நான் பரிசுத்தமாய் இருந்தால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பதில் எனக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லைக்கு அப்பால் இருப்பாரு, ஆனா எப்ப கூப்பிட்டாலும் என் வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு. என்னையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடம் வேற எங்கேயும் இல்லைங்க, பரிசுத்தத்தின் நடுவில் தான் அவர் இருப்பாரு. ஆமென். உங்க வீடு எப்படி பரிசுத்தமா இருக்கா? பரிசுத்தமா இருந்தா உங்க வீட்டுக்குள்ள தான் ஆண்டவர் இருப்பாரு. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ரொம்ப நேரம்லாம் போராடணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. நம்முடைய பரிசுத்தம் மிக 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 முக்கியம். நம்முடைய ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள. பாயிண்ட் நம்பர் 3, மூன்றாவதாக நாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது, மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 4:9. 2 King chapter 4 verse 9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று சொன்னாரு. இவர் தன்னை குறித்து என்ன சொன்னாரு? பரிசுத்தவான் என்று சொன்னாரா? காண்கிறேன். நம்ம பரிசுத்தவான் நானே சொல்லிக்கப்படாது. ஆமென். நாம் பரிசுத்தவான் என்பதை மற்றவர்கள் காணணும். அப்படிதானங்க? இது சொன்னது யாரு? இது சூனேமியாள். சூனேம் என்கிற ஊரில் வசித்த பெண்.
அந்த பெண் அவள் சொல்லுகிற வார்த்தை தன்னுடைய புருஷனை பார்த்து, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவரை நான் எப்படி காண்கிறேன்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுகிறது இங்கே? எலிசாவா எலியாவா? எலிசா. கரெக்டா சொல்லு. எலிசா தான். ஓகே, எலிசா. எலிசாவை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நம்மிடத்திலே இவன் வந்து போகிற, எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான், ஆமென், என்று காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. நாம் மெத்தையின் மேல், நம்முடைய மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, நல்ல கவனிக்கணும், நம்முடைய மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இவர் எலிசாவாகி இந்த தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான். ஆமென். சரியா? இவருக்கு இங்க வரும்போதெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கறாங்க. நல்லா கவனிக்கணும், அவருக்கு இடம் கொடுக்கறாங்க. இடம் இல்லைன்னு சொல்லல, வரும்போதெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கறாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? அடிக்கடி வந்து போகிற இந்த இவர் ஒரு பரிசுத்தவான். இவர் நம்மிலே ஒருவராக இருக்கக்கூடாது. காரணம் அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு பரிசுத்தவான். ஆமென். நம்மிலே ஒருவராக இருக்கக்கூடாதுங்க. பரிசுத்தவான் என்பவன் நம்ம எல்லாரை காட்டிலும் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்றாங்க. அவருக்கு ஒரு மாடி வீடு. நம்ம எல்லாம் டவுன் ஸ்டேர், அவருக்கு அப் ஸ்டேர். எப்படிங்க சொல்லுங்க? நீங்களாம் பொறாம பிடிச்ச ஆட்களா இருப்பீங்க போலயே. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும்? அப்ஸ்டேர்ல தான் இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? அவர் மேலத்தான் இருக்கணும். ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணுங்க? அவர் மேலத்தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏன் மேல இருக்கணும்? அவர் பரிசுத்தவான். அவர் யாருங்க? ஒரு பரிசுத்தவான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மேலான ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுபவம். ஆமென். பரிசுத்தவான்களுக்கு இந்த தலைப்பை சொல்றேன், அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன அவனுக்கு என்ன கிடைக்குங்க? எல்லாமே கிடைக்கும். பரிசுத்தவானுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இது வேணும் அது வேணும்னு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அவனுக்கு கேட்காமலே எது தேவை என்பதை அறிந்து அவரே கொடுப்பார். ஆமென். பரிசுத்தவான்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எலிசா போய் அந்த வீட்டில் அடிக்கடி நான் வந்து போறேனே, உங்க வீட்டில் எனக்கு ஒரு மாடியில் ஒரு வீடு கட்டித்தாங்கன்னு அவன் கேட்கல. கேட்காமலே அவனுக்கு மேலான ஒன்று. மாடி என்பது என்ன? மேலான ஒன்று. ஆமென். மேலான ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப அந்த மேலானது யாருக்கு கிடைச்சது? சொல்லுங்க. பரிசுத்தவானுக்கு. எலிசாலாம் சொல்லப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாத நிறைய எலிசாமார்கள் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டியது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுப்பது எப்பொழுதுமே மேலானது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனுக்கு சூப்பர்னா நமக்கு சுப்ரீம். நமக்கு எப்படிப்பட்டதுங்க? சுப்ரீம். நமக்கு மேலான ஒன்று, அதற்கு நிகரானது யாருக்கும் இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது சொன்ன சொல்லுகிறார் மாடி வீடு. இரண்டாவது சொல்லுகிறார், வாசிங்க, ஒரு அறை வீடு. அந்த அறை வீட்டின் மேல் ஒரு கட்டில். ஒரு கட்டில். கட்டில் என்பது என்னங்க? இளைப்பாறுதல். ஆமென். யாருக்கும் கிடைக்காத இளைப்பாறுதல் யாருக்கு கிடைக்கும்? சொல்லுங்க. பரிசுத்தவானுக்கு நிச்சயமா
இளைப்பாறுதல் உண்டு. இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள். ஆமென். எங்க இளைப்பாறுகிறார்கள்? அப்ப யாருக்கு இந்த இளைப்பாறுதல், இந்த ரெஸ்ட் யாருக்கு தெரியுமா? ஒரு நிம்மதி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே ஒரு இளைப்பாறுதல். அவைகளுக்கு மத்தியிலே என்னங்க? ஒரு இளைப்பாறுதல். கடனை நினைச்சா என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு நாங்க டேப்லெட் தரப்போறோம், அதுக்குதாங்க தூக்க மாத்திரை. இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு அவ்வளவுதான், எந்திரிக்கவே மாட்டீங்க. எத்தனை பேர்? என் பிரச்சனையை நினைச்சா என்னால தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரே ஒரு சகோதரி தான் உண்மையுள்ள சகோதரி. அந்த சகோதரி ஒருத்தர் தான். இங்க சிலர் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராம நிறைய பேர் இருக்கீங்க. பிரச்சனை அது எது புரியுதா? ஏதோ மயங்கி அப்படியே தூங்கினாலும் திடுக்குன்னு முழிச்சிட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிய கால் ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2. ஒவ்வொன்றா சொன்னாதான் கை வைத்துவீங்களா? அப்போ ஒவ்வொரு பாயிண்டா சொல்லணும். வெள்ளிக்கிழமை வாங்க. இப்போ கவனிங்க. மொத்தத்தில் எனக்கு சரியா நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்காது. 1000 துன்பங்கள் வரும், 1000 தொல்லைகள் வரும். வசனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? சங்கீதம் 34:19 நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். கர்த்தர் அவனை விடுவிப்பார். சரியா? நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். கர்த்தர் விடுவிப்பாரு. ஆனா விடுவிக்கிற வரைக்கும் தூக்கம் வரணும்ல. சொல்லுங்க. அந்த தூக்கம் தான் பாச எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? புரியாம உட்கார்ந்துருக்கீங்களா? புரிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க மட்டும் அப்படி கவலை இல்லாம இருக்கிறீங்கன்னு வைங்க, சந்தோஷப்படுற ஆள் நான் தான். சொல்றது புரியுதா? ஏன் அது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பேன். ஆனா என்ன நினைப்பேன் தெரியுமா? அது நாளைக்கு தான், எனக்கு நாளைக்கு காலையில 9 மணிக்கு தானே அந்த பிரச்சனை, அது வரைக்கும் தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஆமென். ஆமா, நாளைக்கு உள்ள பிரச்சனைக்காக இன்னைக்கு சாப்பாட்டுலாம் குறைக்க மாட்டேன். அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுருவேன். பார்த்தா தெரியுதுங்கிறீங்களா? தோத்துறான். நல்லா கவனிக்கணும். துன்மார்க்கனுக்கு தான் ஏன் சமாதானம் இல்லை? பரிசுத்தவான்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை தன் மடியில படுக்க வச்சு இளைப்பாறச் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? தொட்டில போட்டு ஆட்டிட்டு போயிட மாட்டார் அவரு. தன் மடியில படுக்க வைத்து இளைப்பாறச் செய்வார். ஆமென். அதுதான் நீதிமான், அதுதான் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சும்மா உட்கார்ந்து இருந்து ஊழு ஊழு ஊழுன்னு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, என் தலையணையெல்லாம் கண்ணீரா இருக்கு. கண்ணீர் இருக்க வேண்டிய இடம் கண்ணு தனையில நினைக்கப்படாது. அடிக்கடி தலையணையெல்லாம் நினைக்கப்படாது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பளியை போட்டு போத்திக்கிட்டு இருப்பாங்க. உன் பரிசுத்தத்தை குறித்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பரிசுத்தவான்களாக நாம் இருந்தால் ஆமென், இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். நல்லா இருக்கிறவனுக்கு இல்லாத இளைப்பாறுதல் பரிசுத்தவான்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? அப்ப இதுல எல்லாம் சரியில்லைன்னு சொன்னா உங்க பரிசுத்தத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. உங்க பரிசுத்தத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. மூன்றாவதாக ஒரு கட்டில், ஒரு மேஜை. மேஜை எதுக்கு?
சொல்லுங்க, தியானத்துக்கு உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து பைபிள் எடுத்து போட்டு எதுல தலையணைக்கு கீழே நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணுவதற்கு, அடுத்து மட்டும் இல்லைங்க, நல்லா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. அப்ப கர்த்தர் அவனுக்கு அந்த வசதியெல்லாம் என்ன செய்யறாரு? செஞ்சு கொடுக்கிறாரு. அந்த மேஜை, அப்புறம் மேஜைக்கு மேல மேஜை, நாற்காலி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர். நம்ம தான் சில பரிசுத்தவான்கள் நல்லா இருந்த பார்த்தா நமக்கு என்ன செய்யுது? அல்சர் எல்லாமே வயிறுலாம் எரியுது. கப 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 என்னன்னே புரியுது பல சார். எரியுது வயிறு, எரியுதா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், அவன் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆமென். அவன் வசதியோடு இருக்கணும், அவன் வாய்ப்போட இருக்கணும். ஆமென். சிலருடைய இன்னைக்கும் தவறான உபதேசம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள்னா இப்படிதான் பிரதர், கஷ்டப்படுவாங்க பிரதர். ரொம்ப இல்லை, இது தவறான போதனை. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் அதை என் கூட ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும், எல்லா வசதிகளும், துன்மார்க்கனும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவனும் அக்கிரமக்காரனும் அநியாயமாய் சம்பாதிக்கிறவனும் நன்றாக இருக்கும் போது, இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளைகளும் இல்லை, தரித்திரம் என்கிற நிலைமைகளை இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். ஆண்டவருக்கு என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமா அவரால் கொடுக்க முடியும்? சகல ஆசீர்வாதங்களையும் அவரால் கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, அது கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகையினால பூலோகத்தில் இருக்கிற நாட்களிலும் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தரித்திரம் என்பது நம்முடைய வீடுகளிலே இல்லாமலே போகணும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் கூட நீதிமான்கள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் காணவில்லை. இதைத்தான் சொல்லுகிறார். ஆமென். நம்ம பரிசுத்தவான்களாய் இருப்பமையானால் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற தரித்திரங்கள் மாறணும். ஹல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அம்மா வீட்டுக்கு போனார்ல எலியா, இந்த அம்மா வீட்டுக்கு சாரிபாத் என்கிற ஊர்ல, நான் எலியா சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பைபிள் எங்க போட்டுக்கணும் கேட்கக்கூடாது. ஏமா நான் போயிட்டு வரட்டுமா? ஐயா வேண்டாம் ஐயா, இங்கே இறையா, பஞ்சம் முடிகிற வரைக்குமாவது இங்கே இறையா, நீ வந்த பிறகுதான் நல்ல வயிறார சாப்பிடுறோம். ஆமென். அது வரைக்கும் அடுத்த நேரம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீ நீதிமானா இருந்தா உன் நிமித்தம் உன் குடும்பம் முழுவதும் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். ஆமென். நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். யாக்கோபுடைய குடும்பத்திலே ஒரு பரிசுத்தமான மனுஷன் யோசேப்பு. ஆமென். எல்லாரும் பட்டினி பசியினாலே வாடினார்கள். யோசேப்பு என்கிற பரிசுத்தவானி நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் குறைவில்லாமல் போஷிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியானா குறைவில்லாமல் போஷிக்கப்பட்டது என்றால் கர்த்தர் பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்து எல்லாரை காட்டிலும் மேன்மையாக கர்த்தர் வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆதி காலத்து பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு கெட்டு போயிடப்படாது. ஆதி காலத்து பிரசங்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்ப பார்த்தாலுமே நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகம் நமக்கு இல்லை, நமக்கு கஷ்டப்படணுங்க, நம்ம கஷ்டப்படணும், கஷ்டப்படுறதுதான் கிடையவே கிடையாது. கஷ்டப்படுவது என்பது தேவ சித்தம் இல்லை. உன் ஆத்துமா இந்த உலகத்தில் வாழணும். அதே போல் எந்த அளவுக்கு உன் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். எல்லாவற்றிலும். இப்ப நீங்க ஒருவேளை கஷ்டப்படலாம்,
இது வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு பிரவேசிக்கிற அனுபவம் இப்பொழுது நீங்க போய்கிட்டு இருக்கிறது. ஆனா இந்த கானான் என்னைக்குமே நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் உண்டு, நீங்கள் கானானைக்குள்ளே பிரவேசிக்கத்தான் போகிறீர்கள். ஆமென். அப்ப இந்த கட்டில் நாற்காலி என்பது என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த கம்ஃபர்டபிள் லைஃப். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மேஜைக்கு மேல ஒரு குத்து விளக்கு. குத்து விளக்குன்னு என்ன தெரியுமா? நீ பரிசுத்தவனா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அதாவது குத்து விளக்குகளுக்கு நடுவிலே உலாவுகிற கர்த்தர். 7 பொன் குத்து விளக்குகள் என்பது 7 சபைகளாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தவானாக நீ இருந்தால் உனக்கு கர்த்தர் நல்ல ஒரு சபையை கொடுத்திருப்பார். ஆமென். நீ பரிசுத்தவானா இருந்தால் கர்த்தர் குத்து விளக்காகிய நல்ல ஒரு சபையின் ஐக்கியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சொல்றது புரியுதா? குத்து விளக்கு என்பது என்னங்க சொல்லுங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் இப்ப வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 7 சபைகள் என்பது என்ன? குத்து விளக்கு. அப்ப கர்த்தர் நம்மை நல்ல ஒரு சபையின் ஐக்கியத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல என்ன கொண்டு வந்து வைப்பாங்க? நல்ல சாப்பாடு, ஆவிக்குரிய பலன். பரிசுத்தவானுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாரு? நல்ல ஆவிக்குரிய சாப்பாடை கொடுப்பாரு. அந்த ஆவிக்குரிய சாப்பாடை கொடுத்து ஏப்பம் போட்டு போயிடப்படாது. சொல்றது புரியுதா? சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு போட்ட உடனே முடிஞ்சது கதை. ஏப்பம் போடுறதுக்கு சாப்பாடு இல்லையா? பலத்தோட கர்த்தருக்காக வாழணும். ஆமென். கர்த்தர் எதுக்காக கொடுக்கிறாரு? அப்ப பரிசுத்தவான்களுக்கு நல்ல ஆகாரம். பரிசுத்தவான்களுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? நல்ல சபை. அந்த சபைகளிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரம். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அந்த பலத்தோடு, எப்படி எலியா நல்லா சாப்பிட்டு சூரச்செடியின் கீழே படுத்திருந்தவன் தட்டி எழுப்பினாரு, நல்ல ஆண்டவர் சாப்பாட்டை கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டவன் என்ன செஞ்சான்? சொன்னாரு இன்னும் வெகு தூரம் போகணும்னு. அந்த சாப்பிட்ட பலத்தோடு கர்த்தருக்காக நடந்தான், கர்த்தருக்காக ஓடினான். ஆமென். புரியுதாங்க? நீ பரிசுத்தவனாய் இருந்தால் சாப்பிட்டு சாப்பிட்டு சொந்த காரியத்தை பார்த்து தூங்க மாட்டாய். கர்த்தருக்காக நடப்பாய், கர்த்தருக்காக ஓடுவாய், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்வார். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு ஒரு உதவி ஊழியன். யாருக்கு? எலிசாவுக்கு ஒரு உதவி ஊழியன் இருந்தானா இல்லையா? அந்த ஊழியக்காரன் தான் போய் கேட்கிறான், தாயே உனக்கு ஏதாகிலும் யாரிடத்தில் ஆகலும் உதவி ஒத்தாசை வேணுமான்னு தீர்க்கதரிசி கேட்டார். அப்படி இருக்கா பைபிள்ல? அவன் கேயாசியை பார்த்து, அவர்தான் அந்த கேயாசி. இப்படிப்பட்ட சகல சரியாங்க. அப்ப கேயாசிங்கிற ஒரு ஊழியக்காரன், அதாவது கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு ஒத்தாசை அருளுகிறவர். ஆமென். கேயாசி என்பவன் உதவிக்காரன். உதவிக்காரன் என்பது எதை குறிக்கிறது? ஒத்தாசையை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் கேட்கிறான் ஏதாவது. அந்த வசனத்தை வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது, ராஜாவினிடத்திலாவது, சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய, உனக்காக நான் பேசணுமா? போய் பேசுகிறேன். அப்படின்னா நீ பரிசுத்தவானாய் இருந்தால் ராஜாவினிடத்துல கூட உன்னால போக முடியும். நான் இந்த ராஜாக்களை பத்தி சொல்லல, இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்களை பத்தி நான் சொல்லல. ராஜாதி ராஜாவினிடத்துல கூட நீ போக முடியும். மற்றவர்களுக்காக நீ பரிந்து பேச முடியும். ஆமென். நீ ராஜாவினிடத்துல என்ன செய்ய முடியும்? போக முடியும். மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியும். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு பெரிய பரிசுத்தவான். அவனிடத்துல வல்லமை இருந்தது, பரிசுத்தவானிடத்துல வரங்கள் இருந்தது. செத்து போயிட்டான். யாரு? எலிசா செத்து போயிட்டான். செத்து போன பிறகு அதே இடத்துல, புரியுதாங்க, அதுல உடம்பு வச்சது கூட தெரியாம போய் தோண்டி இன்னும் ஒரு சடலத்தை வச்சா அந்த சடலம் டபக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்படியானா
நீ பரிசுத்தவானாக இருந்தால் வரங்களை நாடாதீங்க, பரிசுத்தத்தை நாடுங்க, வரங்கள் தானாக வரும். ஆமென். புரியுதா? சிலருக்கு பரிசுத்தத்தை பற்றியே கவலை இல்லை, உபவாசம் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு வரத்தையாவது வாங்கிடணும். நீ ஒரு வரத்தையும் வாங்க வேணாம், நீ பரிசுத்தத்தை மட்டும் வாங்கி கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்துரு. ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் எலும்புலப்பட்ட ஒருத்தன் செத்து போனா, நீ பரிசுத்தவனாக இருந்தால் அதுக்காக நீங்கள் இப்பெல்லாம் செத்துருப்பாங்க, எல்லாருமே செத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணேன்? ஒருத்தரும் சாகப்படாது, எல்லாரும் உயிரோடு இருங்க. உங்கள் கூட பழகுகிற அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ளே உயிரடையட்டும். ஆமே. உங்கள் கூட பழகுகிற அத்தனை பேரும், உங்களோடு பேசுகிற அத்தனை பேரும், உங்களை தொடுகிற அத்தனை பேரும், ஆமென், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உயிரடையட்டும். புரியுதாங்க? உணர்வடையட்டும். அவ்விதமான கிருபைகளை எல்லாம் கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். அப்ப பரிசுத்தவான்கள் என்னங்க? அவன் சும்மா நீங்க நினைக்க கூடாது பரிசுத்தம் பரிசுத்தம், நான் அந்த பரிசுத்தம் இருக்கிறனால இந்த உலகத்துல ஜீவிச்சிட முடியுமான்னு. பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு பக்கத்திலேயே வராதியா. ஆமென். ரெண்டாவது, பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் பரிசுத்தம் உள்ளவன் அவனுடைய ஜெபம் எளிதாக கேட்கப்படும். மூன்றாவது, பரிசுத்தவானுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். பரிசுத்தவானுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாரும் நாம் எழுந்து நின்று நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை தாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் எழுந்து போக வேண்டாம், நீங்க பரிசுத்தத்துக்கு தூரமாய் போக வேண்டாம். எல்லாரும் நின்று ஜெபித்து கடந்து போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கிடும், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கிடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளோ. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளோ. வாலிப நாளில் வாஞ்சையோடு வந்தேன் நின் திருப்பாதோ. வாலிப நாளில் வாஞ்சையுடன் வந்தேன் நின் திருப்பாதோ. வாருமையா வந்து என்னை வல்லமையா நிரப்போ. வாருமையா வந்து என்னை வல்லமையால் நிரப்போ. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளோ. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளோ. பலிபீடத்தில் எல்லாரும் ஆண்டவர் சன்னிதானத்தில் பரிசுத்தத்தை கெஞ்சி ஏற்றுக்கொள்ளோ. பலிபீடத்தில் வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தில் வைக்கப்படுகிற யாவும் பரிசுத்தமாக்கப்படும். பலிபீடத்தில் வைத்தேன் என் இயேசுவே ஏற்றுக்கொள்ளோ. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.
இந்த காலை வேளையிலே நமக்கு தேவை அந்த பரிசுத்தம். வேற எதுவும் எனக்கு வேண்டாயா, வேற எதுவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக நேரத்தில் கேட்கிற ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், கார் வேணும், எனக்கு பொருள் வேணும், வர வேணும், வல்லமை வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அவைகள் எல்லாம் பின்பு கிடைக்கும் உனக்கு. எப்பொழுது? எப்பொழுது? ஹல்லேலூயா, நீ உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ நினைக்கிற நேரத்தில் கிடைக்காம இருக்கலாம், ஆனா உன் பரிசுத்தம் பூரணமாகும் போது, கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்த முன்னிலை கடந்து வரும்போது, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் சகலவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உடைய கிருபையின் வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வரங்களை அல்ல, பரிசுத்தத்தை கெஞ்சி நிற்கிறேன். உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவரே, பரிசுத்தத்தை கெஞ்சி நிற்கிறோம். வந்திருக்கிற நானும் நாங்களும் இந்த உலகத்திலே மேலான அந்த பரிசுத்தத்தை, இயேசு சிநேகிக்கிற அந்த பரிசுத்தத்தை, கிறிஸ்துவினிடத்திலே இருந்த அந்த பரிசுத்தத்தை இந்த காலவேளையிலே கெஞ்சி கேட்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. எங்க பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையினாலதான் நாங்க சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், கொடுக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா எங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. பரிசுத்தத்தை குறித்த ஒரு கவலை எங்களிடத்தில் இல்லாததினால், பரிசுத்தத்தை குறித்த வேதத்தை நாங்கள் மறப்பதினால் எங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களில ஆசீர்வாதம் இல்லை, சமாதான குறைவுகள். இந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மாறும்படிக்கு நாங்கள் அனைவரும் பரிசுத்தத்துக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தத்துக்காய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ தயவு உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். வருகைக்காய் உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே